ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஏஎஃப்ஜி தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்னா, குரு ட்ரெயிலில் வந்து எப்படின்னா ஏர்னிங் பண்ணுறது, மற்ற ஏர்னிங் ஆப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா வந்து என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த ஏர்னிங் ஆப்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். அந்த மாதிரி இது இல்லைன்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதில் என்னென்ன ஏர்னிங் ஆப்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேரெக்டாக வீடியோ போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் எவ்வளோனா டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொபைலில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு குரு ட்ரேடுன்னு போட்டால் உங்களுக்கு வரும். குரு ட்ரேட் 7 போட்டால் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் ஏற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ பண்ணுறீங்கன்னா வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறதுனா பெரிய விஷயம் கிடையாது. இதில் நீங்கள் ஃபுல்லாக சார்ட்டை வந்து கவனமாக ஊழ்ந்து கவனிக்கணும். அது மூலமாக தான் உங்களுக்கு வந்து மணி ஏர்னிங் ஸ்டார்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு அமௌண்ட்டு கொடுப்பேன். அதை நீங்கள் வீடியோலேயே கவனிச்சுக்கிட்டே இருங்க. நான் அந்த சார்ட்டை எப்படி கவனிக்கிறோம்னு பாருங்கள். அந்த சார்ட்டில் வந்து ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு இதுக்குமே புரியுது. அதை கரெக்டாக நீங்கள் டைமிங் பார்த்து சட்டுன்னு சேலாக போய்ட்டு அப்படின்னு அனுப்பிடணும். நீங்கள் அதை அனுப்பிக்கிட்டிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் சேல் அனுப்பியிருக்கேன். இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்ப்போம். ப்ராஃபிட் வந்துருச்சு. இது வந்து ஒன் டைம், அதாவது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நடக்கிறது. அதாவது வந்து 5 மினிட்ஸில் வந்து டக்குன்னு நடக்கிறது. அதை நீங்கள் நிமிஷம் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. லாஸ்ட்டு நம்ம ட்ரேட் பண்ணுற அமௌண்ட்டே வந்து 5000 தான். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுற அமௌண்ட்டு வந்து 20 ருபீஸ். நம்ம 20 ருபீஸ்லேயே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறவ பூரா 20 ருபீஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். வழக்கமாக எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரே நிமிஷத்தில் 2யுமே கொடுக்குறது. அது 2யும் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, எங்கிட்டாச்சும் ஒரு வழியில் ஜெயிப்போம். ஆனால் நம்மளுக்கு நிறையா லாஸ் தான் ஆகும். ஏன்னா வந்து நீங்கள் 20 ரூபா போட்டிருக்கீங்கன்னா 17 ரூபா தான் கிடைக்குது. ஆனால் 20 ரூபா உங்கள்கிட்ட லாஸ் ஆகிருக்கு. அதை கூட தெரியாமல் நீங்கள் பாட்டுக்குள்ள லாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் ப்ராஃபிட் கிடச்சா போதும்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டை வச்சுக்கிட்டு நிறைய பேர் குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி கலரையும் சார்ட்டையும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு எப்படின்னா தேவைப்படுதோ அந்த மாதிரி கலர் சார்ட்டையும் மாற்றிக்கிறங்க. உங்களுக்கு எப்படி கலர் சார்ட்டு உங்களுக்கு வந்து கண்ணில் பிடிபடுது அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறங்க. எனக்கு வந்து இந்த பிளாக் ஷர்ட் தான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. இந்த பிளாக் ஷர்ட் தான் ஈஸியாக வந்து என் கணக்கு தெரியுது. உங்கள் கணக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கிறங்க. அதோட டைமிங்கில் வந்து இது வச்சுக்கலாம். நீங்கள் 5 செகண்ட்ஸு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். 5 மினிட்ஸு அப்படின்னா வச்சுக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த இதில் நீங்கள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா வந்து டைம் ஆகும். அதாவது அந்த கோட்டுக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். நம்ம வேணால் பார்ப்போமே, அந்த கோட்டுக்கு மேலே போனால் தான் ப்ராஃபிட்டு நம்மளுக்கு நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஓ மை காட், இது போகிற மாதிரி தெரியுமா? இன்னும் மேலே போயிடுச்சு. ஒரே இடத்துல ஏற்றிடுச்சு. இறங்கணுன்னு இறங்க தான் செஞ்சு பார்ப்போம். ஓ ஓ ஆஹா, இப்போ தான் தூக்கி விட்டுருச்சு. இனிமேல் தான் இருக்குது. இப்போ இறக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 இது வந்துருச்சு ப்ரோ. இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சேலு கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓ மை காட், வந்துருச்சு. நிலச்ச மாதிரியே ஆயிடுச்சு. கீழே வந்துருச்சு. என்னது நடக்குதுன்னு பார்ப்போம். முடிஞ்சு க்ளோஸ். ஓ லாஸ். ஓகே, நீங்கள் இந்த லாஸ்ட் டைம் எப்படி நீங்கள் பார்க்குறதுனா, இந்த பக்கம் ஹிஸ்ட்ரி இருக்கும். அதில் ஹிஸ்ட்ரியில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி லாஸ் ஆச்சு. இந்த கோட்டில் லாஸ் ஆகிருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை நீங்கள் இந்த மாதிரி லாஸ் பண்ணாமல் இருக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து உஷாராக இருந்துக்குங்க. உங்களுக்கு அதிகமான மணி ஏர்னிங் ஆப்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து மணி ஏர்னிங் ஆப்ஸு, பார்ட் டைம் ஜாப்ஸு, அப்புறம் வந்து ஆட்ஸ் பார்த்து எப்படி மணி ஏர்னிங் பண்ணுறது, வெறும் ஆட்ஸ் மட்டுமே பார்த்து எப்படி மணி ஏர்னிங் பண்ணுறது, நிறைய ஆப்ஸ் லாகின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுற ஆப்ஸும் இருக்குது. அதை பற்றி வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் அதை பற்றி வீடியோ விட்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்ச் டு மை வீடியோ.